நீங்கள் எல்லாருமே கம்ப்ளீட்டாக வந்து இந்த கம்பேரிட்டிவ் ஸ்டடி என்ன அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேங்கிறது நீங்கள் எதிர்பார்க்குறதா இருந்தால் இப்போ வந்து விஜய் அஜித் எனக்கு முதல்ல கமல் ரஜினி காலேஜ் டேஸ்லேருந்தே ஃபாலோ பண்ணுறதுனால அவங்களுடைய படங்கள் ரொம்ப பிடிக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா விஜய் அண்ட் அஜித் ரெண்டு பேருமே அவங்களோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ்னால படத்தை ஹோல்ட் பண்ணுவாங்க. படம் உங்களுக்கு சப்போஸ் கொஞ்சம் வோல்டேஜ் ட்ராப் ஆகுதுன்னா கூட இவங்க ரெண்டு பேரோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ், விஜயை அவருடைய ட்ரிம்னஸ்ஸு ஸ்மார்ட்னஸ்ஸு துரு அதுக்காக வாட்ச் பண்ணினே இருப்பீங்க. அஜித் அவருடைய டைனமிசம், அவருடைய காட்ஃபாதர் டைப் லுக்ஸுக்காக அவரை நீங்கள் வாட்ச் பண்ணுவீங்க, ஸ்டைல்ஸுக்காக. ஸோ இப்படி இருக்கும்போது இப்போ வந்திருக்கிற இந்த ரெண்டு படங்களுடைய கம்பேரிட்டிவ் ஸ்டடி சொல்லணுன்னா, ஒரு ஜேம்ஸ் பாண்ட் டைப் ரோலை பண்ணும்போது அது விஜய்க்கு பிரமாதமாக சூட் ஆகுது, ஒரு காட்ஃபாதர் டைப் ரோல் பண்ணும்போது அது அஜித்துக்கு பிரமாதமாக சூட் ஆகுது. பட் இந்த ஜில்லா படத்தில் மறுபடியும் சொல்கிறேன், ஒரு துப்பாக்கியில் வந்து ஒரு சூப்பர் டூப்பர் லெவலுக்கு போயிருக்காரு விஜய். டாப் லெவலுக்கு போயிட்டு அந்த லெவல் மெயின்டைன் பண்ணுறது இனிமேல் கஷ்டம். ஃபார்முக்கு வரதே கஷ்டம், ஃபார்மை மெயின்டைன் பண்ணுறது அதை விட கஷ்டம். ஸோ துப்பாக்கியுடைய ஸ்டாண்டர்டை நாங்கள் எதிர்பார்த்துன்னே இருக்கோம். பட் அது தலைவால் ரொம்ப ஓரளவுக்கு ட்ராப் ஆச்சு, ஜில்லாவில் கண்டிப்பாகவே ட்ராப் ஆகிருக்கு. ஸோ விஜய்க்கு என்னுடைய சஜஷன் நான் என்ன கேட்டுக்கிறேன்னா, ஒரு டேரக்டர் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டோரி ரொம்ப ஸ்ட்ராங்காக அவர் கன்வின்ஸ் ஆகணும், விஜய் கன்வின்ஸ் ஆகணும் அந்த ஸ்டோரியில், ஃபேன்ஸ் ஆங்கிளில் ஃபேன்ஸு கண்டிப்பாக பிடிக்கணும்னு அவர் கன்வின்ஸ் ஆகணும். ப்ளஸ் விஜய் ப்ளஸ் அந்த ஸ்டோரி ரெண்டுத்தையும் கரெக்டாக ஹேண்டில் பண்ணுற ஒரு சூப்பர் டேரக்டர் வேணும். இப்போ விஜயோட கேரக்டரைசேஷன் பார்த்தீங்கன்னா பேரரசு கரெக்டாக ஹேண்டில் பண்ணுவார். விஜயோட கேரக்டர் தனியாக துண்டாக வரும் கடைசி வரைக்கும். ஸோ டெஃபினட்டாக இப்போ ஷங்கர், முருகதாஸ் ரெண்டு பேரும் பிரமாதமாக ஹேண்டில் பண்ணாங்க விஜய். ஸோ ஐ திங்க் டேரக்ஷனில் எந்த டேரக்டரை சூஸ் பண்ணுங்கிறதுல இன்னும் கொஞ்சம் கவனம் அவர் செலுத்தணுன்றது என்னுடைய ஃபீல். இப்போ கம்மிங் டு அஜித், நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆரம்பம் படம் வந்து ஒரு ரேசி த்ரில்லர், அதில் அஃப்கோர்ஸ் இந்த கிரே ஹேர் இந்த புதுமையை ஒன்றத்தை கொண்டாந்துட்டு அப்படியே டோட்டல் கான்ட்ராஸ்ட்டாக வேஷ்டி சட்டை மறுபடியும் கிரே ஹேர்ட் லுக்ஸ் அப்படின்ட்டு இது டோட்டலி ரஸ்டிக் லுக்கில் வந்துட்டார். ரஸ்டிக் லுக்கில் வந்துட்டு ஆனால் இதில் ஆக்ஷனில் போகல, வீரம்னு இருக்குது, அதில் மெயின் வந்து ஆக்ஷன் கிடையாது, ஃபஸ்ட்டு சென்டிமெண்ட் தான், செகண்டரி ஆக்ஷன். பட் அந்த ஆக்ஷனும் இதில் வந்து ஒரு வேஷ்டி சட்டையோட ஃபுல் அண்ட் ஃபுல் படம் பூரா வெண்மை நிறம், ஒரு தோத்தி அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு வர மாதிரி ஒரு மாடல் வந்துட்டு சென்டிமெண்ட் அண்ட் ஆக்ஷனை வந்து கரெக்டாக கொடுத்துட்டாரு. அது இன்னொரு புதுமை அப்படிங்கிறதுனால அஜித் இந்த ரெண்டாவது படத்துலையும் கண்டினியூஸாக ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஸோ நான் எதிர்பார்க்கறது இல்லை விஷ் பண்ணுறது என்னென்னா, விஜய் ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டோரி அவருக்கு கரெக்டாக சூட்டார் ஒரு டேரக்டரை பிக் பண்ணார்னா திருப்பி இன்னொரு துப்பாக்கி எங்களுக்கு வருங்கிற நம்பிக்கை கண்டிப்பாக இருக்குது. ஐ திங்க் முருகதாஸோட டீமை பண்ணுறாருன்னு நினைக்கிறேன், அது மறுபடியும் இன்னொரு துப்பாக்கியாக ரிசல்ட் ஆகும்னு என்னுடைய நம்பிக்கை. அஜித் இதே மாதிரி சேஞ்சஸை கொடுத்துட்டே இருக்கிறதுனால இதை விட அவருக்கு இன்னும் ப்ரெஷர் ஜாஸ்தி. அடுத்ததில் யங் ஃபேன்ஸ் என்ன எதிர்பார்ப்பாங்க, என்ன சார் எனக்கு புரியலையே, ரேஸ்காரை விட ஃபாஸ்ட்டாக போகிறாங்களே ஃபேன்ஸ்னு அவர் திங்க் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ ரெண்டு பேருக்குமே ப்ரெஷர் இருக்குது அடுத்த ப்ராஜெக்டில். எனிவே ஆல் த பெஸ்ட், ரெண்டு பேரும் எங்களை எப்படியாவது என்டர்டெயின் பண்ணினே இருங்க. தட்ஸ் வாட் வி ஆர் லுக்கிங் ஃபார்வர்ட் டு. மறுபடியும் சொல்கிறேன், உங்களுடைய வேர்டிக்ட் என்ன அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா, உங்களுடைய சாய்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா நான் சொல்லுவேன். என்னுடைய சாய்ஸில் வந்த ரெண்டு படத்தில் முதல்ல நான் வீரம் பார்ப்பேன், அடுத்தது ஜில்லா பார்ப்பேன். ஆனால் ரெண்டுமே பார்ப்பேன், பட் ப்ரையாரிட்டி நான் வீரம் பார்ப்பேன். அது என்னுடைய கருத்து. உடனே நீ யார் சொல்கிறதுக்குன்னு கேட்டிங்கன்னா அது என்னுடைய ஆசையை நான் சொல்கிறேன், அவ்வளோதான். அப்புறம் உங்கள் இஷ்டம். இந்தியா கிளிட்ஸ் ரசிகர்களே, உங்களுக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு செய்தி, ஒரு படம் வந்திருக்கு அப்படின்னா நான் ரிவ்யூ பண்ணுறேங்கிற ஒரு எதிர்பார்ப்பு உங்களுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். அது எப்போ வருது, அது வந்துச்சா உங்களை அலர்ட்லாம் பண்ணணும், தூங்கிட்டு இருக்கிறவங்களை தட்டி எழுப்பணும், வேக்கப் கால் கொடுக்கணுன்னா அதுக்கு நீங்கள் இந்தியா கிளிட்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு டாப் ப்ரையாரிட்டியாக வந்து சேரும். ப்ளஸ் என்னுடைய வியூஸ், நீங்கள் கொடுக்குற வியூஸ், என் வியூஸை நீங்கள் கான்ட்ராடிக்ட் பண்ணுறது, என் வியூஸை ஒத்துக்கிறது எல்லாமே நீங்கள் அனுப்பணுன்னா அதுக்கும் நீங்கள் எங்களை ஃபேஸ்புக் அண்ட் ட்விட்டரில் ஃபாலோ பண்ணலாம். விடாதீங்க, நாங்கள் உங்களை ஃபாலோ பண்ணுறோம், நீங்களும் எங்களை ஃபாலோ பண்ணினே இருங்க. சர்க்கிளில் இப்படி ஜாலியாக போயின்னு இருக்கலாம், ஏன்னா இது எப்பயுமே நம்மளுடைய என்டர்டெயின்மெண்ட் சர்க்கிள்.